அண்மையிலே அமெரிக்கா ஜனாதிபதி வேட்பாளர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் நிக்கி ஹேலே இஸ்ரேலுக்கு சென்ற பொழுது அங்கே ராணுவ அதிகாரிகளை சந்தித்து அந்த ராணுவ தளபாடங்களை பார்வையிட்டார். அப்பொழுது அவர் அந்த ராணுவ ஏவுகணை ஒன்றில் எழுதிய வாசகம் தற்பொழுது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அந்த ஏவுகணையில் அவர்கள் கதையை முடித்து விடுங்கள் என அவர் எழுதும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் ராணுவமும் ஹமாஸ் படையினரும் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 முதல் காசா பகுதியில் தொடர்ந்து போரிட்டு வருகின்றார்கள். இதையடுத்து பலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திய வண்ணம் இருக்கின்றது. இது பல உலக நாடுகளின் கண்டனங்களுக்கும் ஆளாகி இருக்கின்ற நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் நிக்கி ஹேலே அங்கு சென்று அந்த ராணுவ ஏவுகணை ஒன்றில் அவர்கள் கதையை முடித்து விடுங்கள் என்று அவர் எழுதிய வாசகம் தொடர்பாக பல சர்ச்சைகள் தற்பொழுது கிளம்பியிருக்கின்றன. சமூக வலைதளங்களில் இதை பார்வையிட்டவர்கள் தங்களுடைய எதிர்ப்பையும் இந்த வேட்பாளருக்கு எதிராக தெரிவித்திருப்பதையும் தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.